ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம். ஒரு 6 நாளா பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வீடியோ போட முடியல. எனக்கு கொஞ்சம் ஃபீவர் வந்துருச்சு. அதனால எனக்கு வீடியோ போட முடியல. ஸோ நெறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, "ஏன் வீடியோ போடல" அப்படிங்கிற மாதிரி. வீடியோ போடாததுக்கு இதுதான் காரணம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 6 மணிக்கெல்லாம் நான் வந்து ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த சாரீல தான் மேக்ஸி கன்வெர்ட் பண்ணணும். இன்னைக்கு வந்து கொஞ்சம் நெறைய ஒர்க் இருக்கிறதுனால, இந்த மேக்ஸி வந்து காலையிலேயே ஸ்டிச் பண்ணா தான் நம்மளுக்கு டைம் இருக்கும் அப்படிங்கிறதுனால, சரி காலையிலேயே எந்திரிச்சு நம்ம ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போதுமே காலையில எந்திரிச்சு வேலை பார்க்கறது கொஞ்சம் மனசுக்கு நல்லா தான் இருக்கு. ஹேப்பியா இருக்கு. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நான் போடுறேன்ல, இது உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. என்னமோ தெரியல, இது ஸ்டிச் பண்ணி முடிச்சோனே பார்த்தீங்கன்னா, செம்மையா தூக்கம் வந்துச்சு. சரி எப்போதும் என்னோட அ பழக்கத்து மாதிரி 1 ஹவர் தூங்கிட்டு, அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தேன், அம்மா வந்து சாப்பாடு செஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து எங்க வீட்ல காலை சாப்பாடு பார்த்தீங்கன்னா, சேமியா உப்புமா தான் செஞ்சிருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டு, நான் இப்போ உங்கள்ட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லப் போறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போதுமே உட்காந்து ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கோம்ல, ரொம்ப ஹீட் ஆகும்ல, அதுக்காக இப்படி நம்ம உட்காந்துருக்க ஸ்டூல்ல வந்து வெங்காய தோலையும், பூண்டு தோலையும் நம்ம உரிச்சு உரிச்சு வைப்போம் பார்த்தீங்களா, அந்த தோல வந்து நல்லா காய வச்சுட்டு, இந்த மாதிரி ஏதோ ஒரு பையிலயோ, இல்ல கவர்லயோ போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா, அதில நம்ம உட்காந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஹீட் இல்லாம இருக்கும். அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதனால எங்க சித்தி வந்து எனக்கு இந்த வெங்காயத்தோலு, பூண்டு தோல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ, அத எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, இப்போ நான் என்னோட ஸ்டூல்ல வச்சு தைக்க ஆரம்பிச்சுட்டேன். பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த மாதிரி நீங்க யாராச்சும் ஃபாலோ பண்றீங்களா? இல்லையா? அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மாரி நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு அது நல்லா ஹீட் கம்மியாகுற மாதிரி தெரிஞ்சுச்சு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுப்பேன். அடுத்ததா இன்னைக்கு எதுவுமே கட் பண்ணி வைக்கல தைக்கிறதுக்காக. அதனால கட்டிங் ஒர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுல வந்து ஒரே கஸ்டமர் வந்து 3 ப்ளவுஸ் குடுத்துருந்தாங்க. ஒரே அளவு ப்ளவுஸ் தான். சரி அப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கு மேல போட்டு அதுக்கு கீழ வந்து 2 கிளாத் போட்டு, அதுக்கு மேல நம்ம கட் பண்ண கிளாத்த போட்டு அப்படியே கட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி நான் கட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் நார்மல் முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டன் கலர்ல நார்மல் வெயிட் உள்ள கத்தரிக்கோல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200, 250 அந்த ரேட்ல இருக்கும். அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு மேல 2வது கிளாத்லாம் போட்டு கட் பண்ணேன் அப்படின்னா, அது வந்து கரெக்ட்டா நம்மளால கட் பண்ண முடியாது. கட் பண்ணலாம். ரொம்ப அழுத்தி, அழுத்தி கட் பண்ற மாதிரி இருக்கும். கஷ்டப்பட்டு கட் பண்ற மாரி இருக்கும். அதனாலயே நான் மோஸ்ட்லி வந்து தனித்தனியா தான் ஒவ்வொரு ப்ளவுஸா தனித்தனியா தான் நான் வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து நெறைய YouTubeல வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 2 ப்ளவுஸு, 3 ப்ளவுஸு, 4 ப்ளவுஸ் வரைக்கும் அப்படியே போட்டு அசால்ட்டா கட் பண்ணுவாங்க. அப்பலாம் வந்து நான் என்ன நெனச்சுட்டு இருப்பேன், இதெல்லாம் வரவே வராது அப்படிங்கிற மாரி நான் நெனச்சுட்டு இருப்பேன். ஆனா இப்ப தான் தெரியுது, இந்த கத்தரிக்கோல் வந்து அ கத்தரிக்கோலோட வெயிட்ட பொறுத்து அத அத வந்து நல்லா நறுக்கும் அப்படிங்கிற மாரி எனக்கு இப்ப தான் தெரியுது. ஸோ நான் கத்தரிக்கோல் மாத்திட்டு இப்ப இந்த கத்தரிக்கோல் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து நல்ல வெயிட். நம்ம ஒத்த கையில தூக்க முடியாத அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கும். கொஞ்சம் இது வந்து பழகுறதுக்கே இது வெயிட் தூக்கி நம்ம பழகுறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா கை நல்லா வலிக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த கத்தரிக்கோல் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, 3 கிளாத்து, 4 கிளாத் வரைக்குமே அசால்ட்டா கட் பண்ணுது. அதனால நம்மளுக்கு வராது அப்படின்னு நினைக்காம, என்ன ப்ராப்ளம் நம்மள்ட்ட என்ன இருக்கு? நம்ம இன்னும் என்ன அப்டேட் பண்ணணும்? அப்படிங்கிறத யோசிச்சாலே நம்மளுக்கு வந்து டைமிங்கும் சரி, நம்மளோட ஒர்க்கும் சரி, கொஞ்சம் ஈஸியா முடியும். சீக்கிரமா முடியிற மாதிரி இருக்கும். இது வந்து நான் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நானா அ அனுபவிச்சு கத்துக்கிட்ட ஒரு பாடம். அத தான் நான் உங்கள்ட்ட சொல்றேன். அதே மாதிரி இந்த கத்தரிக்கோல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மிஷின் வாங்குனேன் பார்த்தீங்களா? ஜாக் F4 வாங்குனேன் பாருங்க. சாரி F5. அப்போ அதே கடையிலேயே வந்து எனக்கு கத்தரிக்கோலும் சேர்த்து போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பே பண்ணி வாங்குனது இது. இந்த கத்தரிக்கோல் வந்து 500 அந்த ரேட்ல வந்துச்சு. இந்த கத்தரிக்கோல் வந்து நார்மலா நீங்க Amazon, Flipkart இந்த மாதிரி வெப்சைட்ல போட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்ட்டா வந்துரும். இந்த பிளாக் கலர் கத்தரிக்கோலு. நீங்க அதிலேயே வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். அடுத்ததா இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கத்தரிக்கோல் இருக்கு பார்த்தீங்களா, இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச். இப்போ கத்தரிக்கோல் நம்ம வாங்க போறோம்னா, 10 இன்ச், 11 இன்ச், 12 இன்ச் அந்த மாதிரி நீட்டு கணக்குல நம்மளுக்கு வந்து விக்கும். அந்த விக்குது பார்த்தீங்களா, அதில வந்து அந்த 10 இன்ச் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து லேடீஸ்க்கு உள்ளது அப்படிங்கிற மாதிரி கடைக்காரவங்க நெனச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் இதுக்கு முன்னாடி அந்த கோல்டன் கலர் கத்தரிக்கோல் வந்து யூஸ் பண்ணேன் பார்த்தீங்களா, அதுவுமே பார்த்தீங்கன்னா 12 இன்ச் தான். அது வந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கும். கட் பண்றதுக்கும் கொஞ்சம் அது அந்த அந்த நீட்ல வச்சே நம்ம தச்சு பழகுனதால சாரி கட் பண்ணி பழகுனதால, எனக்கு அதே நீட்ல தான் இந்த கத்தரிக்கோலும் வேணும் அப்படிங்கிற மாரி நான் கடையில கேட்டிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கத்தரிக்கோல் வாங்குறதுக்கு முன்னாடி எங்க ஊர் பக்கத்துல உள்ள கடையில கேட்டிருந்தேன். ஆனா அவரு என்ன சொன்னாருன்னா, "இதெல்லாம் வந்து ஜென்ஸுக்கு உள்ளதும்மா. லேடீஸ்க்குலாம் இதெல்லாம் செட் ஆவாது. அதனால நாங்க எல்லாருக்குமே 10 இன்ச் தான் வாங்கி வச்சிருக்கோம்." ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்னா, அவங்க கடையில 12 இன்ச் இல்ல. 10 இன்ச் தான் இருக்கு.
இல்ல அ இல்ல அதனால நீங்க இதுதான் இருக்கு, இதான் அவைலபிள் இருக்கு. இத வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா அது வேற விஷயம். ஆனா இதுதான் வந்து லேடீஸ்க்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, அது என்னமோ ஒரு மாதிரியா இருந்துச்சு. என்னது இது? நம்மளால இன்னும் இவ்வளோ நாளா நான் 12 இன்ச் தான் ஆனா வெயிட் இருக்காது. அந்த கத்தரிக்கோல் வந்து கோல்டன் கலர் வெயிட் இருக்காது. இருந்தாலும் நான் நீட்டா 12 இன்ச்ல தான் கட் பண்ணிட்டு இருந்தேன். அது ஏன் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்றாங்கன்ட்டு, இல்ல 10 இன்ச் தான் இருக்குன்னாரு. எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். அடுத்ததா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, கட்டிங் மிஷின் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஐடியா வந்துச்சு. சரி கட்டிங் மிஷின்ல வந்து நான் கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்து வச்சிருந்தேன். இந்த மாதிரி தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது பெருசு பெருசா இல்லாம, ஓரளவுக்கு சின்னதா அப்படியே கையில வந்து இந்த ரேசர் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஜென்ட்ஸ்லாம் வந்து அம் தாடிலாம் ஷேவ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி டைப்ல உள்ளது ஒண்ணு. அந்த மாதிரி டைப்ல உள்ளதுல நான் போய் கேட்டேன். கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டைப் அவங்கள்ட்ட இல்ல. ஸோ வேற டைப்ல தான் இருந்துச்சு. ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 6,500 கிட்ட வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா, அது வந்து செம வெயிட்டு. அவ்ளோ பெருசு எனக்கு தேவையும் கிடையாது. ஸோ "நீங்க பிரிச்சு பார்க்குறீங்களா?" அப்படின்னு கேட்டாங்க. "பிரிச்சு காட்டுங்க" அப்படின்னு சொன்னேன். "கட் பண்ணி பார்க்கவான்னு?" கேட்டாங்க. "கட் பண்ணி காட்டுங்க" அப்படின்னு சொன்னேன். எல்லாமே ஓகே தான். ஆனா, அது வந்து எனக்கு அவ்ளோ பெரிய யூசேஜ் எனக்கு கிடையாது. "இத நாங்க பிரிச்சுட்டோம். நீங்க கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும்" அப்படிங்கிற மாரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க பிரிச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால ரூ. 6,500 குடுத்து அந்த மிஷின் வாங்கிட்டு வந்து வீட்ல வந்து சும்மா வச்சிருக்க முடியாதுல்ல. அது வேஸ்ட்டு தானே நம்மளுக்கு வெட்டி செலவு தானே. அதனால அதுவும் வேணாம் அப்படிங்கிற மாரி வந்துட்டேன். ஸோ அவரு அப்ப என்ன சொல்ட்டாருன்னா, "நீ வாங்க மாட்டேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும்" அப்படிங்கிற மாரி சொல்ட்டாரு. ஆனா நான் வந்து பார்த்தீங்கன்னா, தேவையான பணம்லாம் எடுத்துட்டு தான் போயிருந்தேன். இருந்தாலும் நமக்கு தேவையில்லாத பொருள எதுக்கு போய் அவ்ளோ காசு குடுத்து வாங்கிக்கிட்டு, அது வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற மாரி இருந்தாலும் பரவால்ல. யூஸ் பண்ணாத பொருள எதுக்கு அவ்ளோ காசு குடுத்து வாங்கணும் அப்படிங்கிற மாரி நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக, போக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜாக் எஃப்ஐ மிஷின் வாங்கும்போது, "இந்த கத்தரிக்கோல் இருக்கா?" அப்படின்ட்டு அதே கடையிலேயே கால் பண்ணி கேட்கவும், "ஓகே இருக்குமா" அப்படின்னு சொல்லி ஃபோட்டோலாம் அனுப்புனாரு. எனக்கு வந்து அது பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாம 12 இன்ச்ல தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதேமாரி 12 இன்ச்லயும் இருந்துச்சா, சரி இத வாங்கிடுவோம் அப்படின்ட்டு வாங்கிட்டேன். வாங்குன பிறகு பார்த்தீங்கன்னா, "ஏன்டா வாங்குனோம்?" அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு. ஏன்னா, இப்ப இது தெரியுது இது இவ்வளோ வெயிட் இருக்கு. இத வந்து நம்ம கொஞ்ச நாளு யூஸ் பண்ண பிறகு பழக்கத்துக்கு வந்துரும் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப தெரியுது. ஆனா, இத கத்தரிக்கோல் வாங்குறதுக்கு முன்னாடி இது எவ்வளோ வெயிட் இருக்கும்லாம் எனக்கு தெரியாது. இது வந்து பிளாக் கலர்ல இருக்கு. அவ்வளோதான். இத வந்து ஒரு தடவ ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் எனக்கு அப்போ இருந்த மைண்ட் செட்டு. அத வாங்குன பிறகு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணவே முடியாது. கையெல்லாம் அந்த வலி வலிக்கும். என்னடா இப்படி வலிக்குதே! இது ஏன்டா வாங்குனோம்? திருப்பியாவது குடுத்துடலாமா? ஆனா Amazon, Flipkart இருந்தா திருப்பியாவது அனுப்பலாம். இதுல அதுக்கும் வாய்ப்பு இல்ல. அதனாலேயே சரி வேற வழி இல்ல. நம்ம இத வச்சு தான் கட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு இதையே வச்சு ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப கை வலிச்சுச்சு அப்படின்னா, அந்த கோல்டன் கலர் கத்தரிக்கோல் எடுத்து கட் பண்ணுவேன். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நல்லா ஸ்மூத்தா கட் பண்ணுது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணுது. பார்க்கவும் ஆசையா இருக்கு. சரி இனிமே வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வெயிட் தான் கை வலிக்கிற மாரி இருந்துச்சு. அதுவுமே கொஞ்ச நாள்ல பழக்கமாயிடுச்சு. அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க நேத்து. "நீங்க வந்து நார்மல் ப்ளவுஸ் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணுவீங்களா? டிசைனர் ப்ளவுஸ் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியாதா?" அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. நான் "ஏன் இப்படி கேட்குறீங்க?" அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, "எப்போ பார்த்தாலும் நார்மல் ப்ளவுஸோட கட்டிங், ஸ்டிச்சிங்கே போட்டுட்ருக்கீங்க. நீங்க எப்போ பார்த்தாலுமே கட் பண்றது எல்லாமே அந்த மாதிரியே இருக்கு. ஏன் போடுறதில்ல?" அப்படிங்கிற மாரி கேட்டாங்க. அப்பதான் சொன்னேன், "எனக்கு வந்து நார்மல் ப்ளவுஸ் வந்து நெறைய வந்துகிட்டே இருக்கு. டிசைனர் ப்ளவுஸ் வந்து ஸ்டார்ட்டிங்ல தச்சு குடுக்கலாம். எப்ப பார்த்தாலும் அது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. டிசைனர் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல. ஆனா என்னோட ரெகுலர் கஸ்டமர் வந்து ஏதாச்சும் ஃபங்ஷனுக்கு வேணும் அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து ஸ்டிச் பண்ணி குடுப்பேன். அவங்க என்ன மாடல் சொல்றாங்களோ, அந்த மாடல் வந்து ஸ்டிச் பண்ணி குடுப்பேன். அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா வந்து காலிஃப்ளவர் பக்கோடா, டீ போட்டு குடுத்தாங்க. எங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, காளான் வாங்கிட்டு வந்தாங்க. நான் தான் காளான் வேணும் அப்படின்னு கேட்டேன். எங்க அம்மா வந்து பக்கோடா போடுறதுனால காளான் வாங்கிட்டு வராத அப்படின்னு சொல்லி எங்க அப்பாட்ட சொல்ட்டாங்க. சரி வராதுன்னு நெனச்சிட்டு இருந்தேன். அப்பயுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து இத சாப்பிட போறேன். நீங்க வந்து ஒர்க்க கரெக்ட்டா பாருங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.